இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு google.com போய்க்கலாம். இங்கே மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் குரூப் சேட் சாஃப்ட்வேர்னு இருக்குது. அதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் டு நெக்ஸ்ட் டேப்பில் கொடுத்துக்கிறேன். ஓகே நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நான் சைன்இன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகே, அந்த அக்கௌண்ட்டு கேட்குது. நான் வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, கெட் த விண்டோஸ் ஆப். ஓகே, யூஸ் த வெப் இன்ஸ்டட் நான் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா அது வந்து இங்கே க்ரோம்லேயே ஓப்பன் ஆகும், ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆகும், நம்ம ஆப்புக்கு போகாது. ஓகே, இப்போ லோட் ஆகுது. இப்போ லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்டர்ஃபேஸு. ஓகே, இங்கே வந்துட்டு ஆக்டிவிட்டி லாகு, அது கீழே வந்து சேட் இருக்குது. இங்கே சேட்டில் 1-to-1 சேட் பண்ணிக்கலாம், இல்லை குரூப் சேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் சேட் பண்ணிக்கலாம். இதில் ஏகப்பட்ட டீம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், சேனல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேனலில் செப்பரேட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதாவது வந்து நீங்கள் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க, தனித்தனி டிபார்ட்மெண்ட்னா அந்த தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஜெயா டெக் அப்படிங்கிறது ஜென்ரலில் ஒரு இது இருக்குது, டீம் இருக்குது. அந்த டீமுக்குள்ளே வந்துட்டு நான் அந்த டீமை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா இது கிளிக் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆட் சேனல் வேணுன்னா ஆட் சேனல் கொடுத்துட்டு வேறு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் மெம்பர்ஸ், அதாவது இந்த இதுலேயே வந்துட்டு நம்ம ஆட் மெம்பர் கொடுக்கணுன்னா ஆட் மெம்பர் கொடுத்துக்கலாம். இதில் நம்ம இன்னும் நிறையாவே பண்ணிக்கலாம். இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்குது. நீங்கள் எது அப்பப்போ உங்களுக்கு தேவையாங்கிறத அப்பப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து மீட்டிங்ஸு, எப்படி மீட்டிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மீட் நவ் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்தோம்னா அதில் போயிடும். இப்போ ஷெட்யூல் மீட்டிங்கும் கொடுக்கலாம். இப்போ நான் மீட் நவ் கொடுக்குறேன். ஓகே, மீட் நவ் கொடுத்தா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். மீட்டிங் வித் ஜெயா டெக் அப்படின்னு இருக்குது. நான் அதே டைட்டில் அப்படியே கொடுத்துக்கிறேன். நீங்கள் டைட்டில் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட இன்ஸ்டியூஷன் உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் மீட் நவ் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து வீடியோ ஆப்ஷன், வீடியோ மியூட்டு, வீடியோ ஆனு, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. இப்போ காப்பி மீட்டிங் லிங்க் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்வைட் வியா இமெயில் கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதையே இமெயிலில் சென்ட் பண்ணி கூட அவங்களை இன்வைட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிற குரூப் சிம்பிள் காட்டினீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு மெம்பர்ஸ், பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் இதில் காட்டும், உங்கள் டீம்ஸில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு சேட்டு, உங்களோட மீட்டிங்களோட சேட்டை வந்து காட்டும். இங்கே ஒரு 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாங்கன்னா இதெல்லாம் காமிக்கும். ஸோ டிவைஸ் செட்டிங், அதாவது நம்ம கேமரா மைக் இதெல்லாம் இது செட்டிங் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ மீட்டிங் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்டர் ஃபுல் ஸ்க்ரீனு, அந்த ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்குறது, எண்ட் எடிட்டிங் இதில் கொடுத்தா தான் போகும். இதில் வந்து மியூட் பண்ணிக்கலாம், வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆடியோ வேணுன்னா ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கப் கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது வந்து இங்கே பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் வந்து நம்ம மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு போனாலுமே, ஹோஸ்ட் யார் அவங்க மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு போனாலுமே அதை வந்து இது பண்ண முடியாது. பட் வந்து இங்கே இருக்கிற 3 டாட்ஸ் கொடுத்து என் மீட்டிங் கொடுத்துட்டு இங்கே எண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாரையுமே கட் பண்ணிடும். யாரும் அந்த இதில் கான்வர்சேஷன் பண்ண முடியாது. என் மீட்டிங் கொடுத்துட்டு அது எண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். இது பண்ணுறது, அதாவது மீட்டிங்கை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது வித் லிங்க்கோடு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்கோட டீட்டெயில் எல்லாமே வரும். இது கீழே வந்து நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். மேலே உங்களுக்கு எவ்வளோ நிமிஷம் நீங்கள் வந்து இது பண்ணீங்க அதெல்லாம் காட்டும். அப்புறம் சேட்டு, ஃபைல்ஸு, நீங்கள் எதாவது ஃபைல்ஸ் ஆட் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேர்ட் ஃபைலு, அந்த ஒன் ட்ரைவ் நீங்கள் வந்து உங்களோட இமெயில் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், உங்கள் ஆர்கனைசேஷன் எதாக இருந்தாலும் அவங்க கீழே இருக்கிறத எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் வந்துட்டு நம்ம மீட்டிங்கை எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே,
இப்போ நம்ம வந்துட்டு மீட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் யுவர் நெக்ஸ்ட் மீட்டிங், அது வந்து ஷெட்யூல் மீட்டிங் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மீட்டிங்க்கு வந்து என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். அப்புறம் என்ன டேட்டு, அது என்ன டைம்லேருந்து என்ன டைம், அதாவது என்ன டேட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத உங்களோட டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஷெட்யூல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீட்டிங் வந்து ஷெட்யூல் ஆகிரும். உங்கள் சேனலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகும், அந்த டைம் என்னங்கிறத காட்டும். அதை அவங்க கிளிக் பண்ணி அவங்க டைரெக்டாக உள்ளே வந்துக்கலாம். ஓகே, இது அவ்வளோதான். ஓகே, இப்போ டீம்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ எப்படி ஆட் மெம்பர் கொடுக்கலாம், அதாவது மெம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் மெம்பர்ஸ் டு ஜெயா டெக் அந்த சேனலுக்கு கேட்கும். இங்கே உங்கள் இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சுட்டு கீழே இருக்கிற சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட் ஆயிடுவாங்க. ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள செப்பரேட்டாக டீம்ஸ் அதாவது சேனல் க்ரியேட் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே போட்டுக்கலாம் அவங்கள. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மீட்டிங் வித் ஜெயா டெக் இப்போ லாஸ்ட்டாக நடந்தது. ஓகே, கீழே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கால்ஸ், ஃபைல்ஸு, இங்கே ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே இதோட லிங்க் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் பண்ணி நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கலாம் உங்கள் டீம் மெம்பர்ஸோட. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கும். எல்லாமே மைக்ரோசாஃப்டோட எல்லா இதுவுமே இதில் லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஸ்கூல் இன்ஸ்டியூஷன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸு, அவ்வளோதான் நண்பர்களே. இதில் ஒன்றுமே இல்லை, நிறைய ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. உங்களோட வீடியோ சஜஷன் எதுவாக இருந்தாலுமே எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. அந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணி போடலாம். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.